குட் ஈவினிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th தமிழ் டேர்ம் 2ல் இருக்க இயல் ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நுழையும் முன் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்கப்பாடல் விளக்குவதை காண்போம். வானம் முன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இதை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது மனப்பாட பாட்டு, இன்னொரு டைம் படிச்சுக்கலாம். வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. சொல்லும் பொருளும். மதலை அப்படின்னா தூண், நெகிழினா தீச்சுடர், அழுவம் அப்படின்னா கடல், வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம், சென்னினா உச்சி, உறவு நீர் பெருநீர் பரப்பு, கரையும் அழைக்கும். பாடலின் பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நூல்வெளி. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஒரு சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 10 பாட்டிலுள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு. பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். அப்போது நமக்கு இந்த பாட்டு எந்த புக்கில் வருதுன்னா பெரும்பானாற்றுப்படை. ஓகேவா? அடுத்துதான் பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலின் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டிருக்கு. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஆற்றுப்படை இலக்கியம்னா என்னென்னா, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். 10 பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இதெல்லாம் 10 பாட்டு நூல்கள். மதிப்பீடு. அடுத்து வேயாமாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவுநீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லோட பொருள் கேட்குறாங்க. அழுவமோட பொருள் கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. அடுத்ததான் கவின்மிகு கப்பல். கடலும் நுழையும் முன் படிச்சுக்கலாம். கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை. அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண உள்ளம் உவகையில் துள்ளும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர்கள் தான் நம்மளோட தமிழர். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்கப்பாடலின் வழி அறிவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி பாட்டு சிலது நமக்கு புரியாமல் இருந்ததுன்னா பாட்டோட பொருளை படிச்சுட்டு அந்த பாட்டை படித்தா புரியும். நம்ம ஃபஸ்ட்டு பாட்டோட பொருளை படிச்சுக்கலாம். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். ஃபர்ஸ்ட் லைனாக இங்கே பாருங்கள். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சிடுச்சா? ரெண்டாவது, அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். ரெண்டாவது லைன், புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போட. அது புலால் நாற்றமுடைய பெருங்கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அடுத்ததான் மூணாவது லைன், இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். இரவும் பகலும் ஓரிடத்துல தங்காமல் இருக்க காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். இரவும் எல்லையும் அசைவு இன்றாகி விரைசலல் இயற்கை வங்குள் ஆட்ட. இரவும் எல்லையும் அசைவு இன்றாகி விரைசலல் இயற்கை வங்குள் ஆட்ட. அடுத்ததான், உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான்,
கோடுயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒள்ளெரி மருங்கறிந்து ஒய்ய. இந்த லைன் முடிஞ்சிருச்சா? இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பாட்டை படிச்சிடலாம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை வங்கூழாட்ட கோடுயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒள்ளெரி மருங்கறிந்து ஒய்ய. இந்த பாட்டை எழுதினவர் மருதன் இளநாகனார். சொல்லும் பொருளும். உரு அப்படின்னா அழகு, உருவத்து தானே அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உருனா அழகு, போழ அப்படின்னா பிளக்க, வங்கூழ்னா காற்று, அங்கே அழுவம்னு பார்த்தோமா, அழுவம்னா கடல், இங்கே வங்கூழ்னா காற்று, நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், வங்கம்னா கப்பல், எல்னா பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட ஒள்ளெரினா கலங்கரை விளக்கம். பாடலின் பொருள். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். எப்போவுமே ஒரு பாட்டோட பொருளை படிச்சுட்டு அந்த பாட்டை படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்ததான் நூல்வெளி. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இவரே. கலித்தொகையில் மருதத்திணையில் இருக்க 35 பாட்டையும் பாடினவர் மருதன் இளநாகனார் தான். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார். மருதத்திணை பாடுறதுல வல்லவர் அப்படிங்கிறதுனால தான் மருதன் இளநாகனார் அப்படின்னு அழைக்கப்படுறார். அகநானூர் வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று. அப்போது இந்த பாட்டு வந்து நமக்கு எந்த சங்க நூலில் இடம்பெறுதுன்னா அகநானூறு. ஓகேவா? அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்நூலோட இன்னொரு பேர் தான் நெடுந்தொகை. இந்நூலோட 255வது பாடல் நமக்கு தந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தெரிந்து கொள்வோம். 8 தொகை நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது ஒரு பாட்டு மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுப்போமா? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை. அடுத்ததான் மதிப்பீடு. இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூழுக்கு அடிக்கோடிட்டிருக்காங்களா? வங்கூழ்னா காற்று. மக்கள் வந்து எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? வங்கம்னா கப்பல்னு பார்த்தோமா, வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது எது? கடல். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூடுவது கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை. இங்கே பாருங்கள், வங்கம், சங்கம், இது ரெண்டுத்துலையுமே செகண்ட் லெட்டர் ஒன்றா இருக்கா? அடுத்து உலகு, புலவு, செகண்ட் லெட்டர் ஒன்றா இருக்குது. அடுத்ததாக அசைவு, இசைவு, செகண்ட் லெட்டர் ஒன்றா இருக்குது. செகண்ட் லெட்டர் ஒன்றா இருந்தால் நம்ம எதுகைன்னு சொல்லுவோமா? ஸோ இதில் எதுகை இல்லைன்னா இரவு, இயற்கை. இங்கே ரா இருக்குது, அங்கே யா இருக்குது. ஸோ இதுதான் எதுகை இடம்பெறாத இணை. அடுத்ததாக பொறுத்துக. வங்கம்னா என்னென்னு படித்தோம்? கப்பல். நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். எல்னா பகல். மாட ஒள்ளெரினா கலங்கரை விளக்கம். அடுத்ததான் உரைநடைக்கு போயிடலாம். தமிழரின் கப்பல் கலை. நுழைவு முன் படிச்சுக்கோங்க. பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெருவிருப்பம் உண்டு. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். பயணம் வந்து தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். நீர்வழி பயணத்தை வந்து உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. வானூர்திலாம், ஏரோப்ளைன்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி வெளிநாடுக்கு, ஃபாரினுக்கு போகணுன்னா நமக்கு கப்பல் தான் உதவி செஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் கப்பல் கட்டுவது கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள லெசனுக்குள்ள போயிடலாம். இதுவுமே உரைநடை இல்லாமல் நம்ம ஃபுல்லாக படித்தா தான் கீ பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுங்கிறதே நமக்கு புரியும். ஸோ ஒரு டைம் படிச்சிடலாம். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். நம்மளாம் சின்ன வயசில் பண்ணி விட்டுருப்போம்ல, அதுதான் காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கிய
இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம்தான். அந்நூலில் முன்னீர் வழக்கம் அப்படின்னு கடற்பயணத்தை சொல்லுது. ஓகேவா, நம்ம கிடைச்ச பழமையான நூல்லையே மிக பழமையானது தொல்காப்பியம். அந்த நூலில் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம்னு தொல்காப்பியம் குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியரோட காலத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து கடல் பயணம் செஞ்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து அறியப்படுது. அடுத்துதான் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது வந்து திருக்குறள். திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பது இதற்கு சான்றாகும். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா, திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்ததாக பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. பூம்புகார் துறைமுகத்திலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை விளக்குற நூல் வந்து பட்டினப்பாலை. ஓகேவா, அடுத்ததாக உலகு கிளர்ந்தன்ன உருகேடு வங்கம். இது முன்னாடி உள்ள பாட்டில் பார்த்தோமா, அந்த லைன் தான். அகநானூறுன்னு பார்த்தோமா, உலகு கிளர்ந்தன்ன உருகேடு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடுவது அகநானூறு. பெரிய அப்படின்னா அகநானூறு அப்படின்னாலும் பெருசாக, ஸோ பெரிய அப்படின்னா பெரிய கப்பலை பற்றி சொல்கிறது அகநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதையே வந்து 10 என்னும் நூலும் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடுகிறது. இதனையே 10 அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நிகழ்நூலில் பல வகையான கப்பலோட பெயர்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். அடுத்ததான் நீர்வழி பயண தொடக்கம். நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான். மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் ஆகும். அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். ஓகேவா, மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கட்டுமரம். அதுக்கப்புறமா எடை கம்மியாக இருக்க பெரிய மரங்களோட உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உட்பகுதி வந்து தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள். தோணியோட பெயர் காரணம் வந்து அந்த மரங்களோட உட்பகுதி வந்து தோண்டப்பட்டதுனால தோணின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழர்கள் வந்து தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினார். இது நல்லா பார்த்துக்கோங்க. சிறிய நீர்நிலையை கடக்க அவங்க எதை பயன்படுத்தினாங்கன்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். ஓகேவா, அடுத்ததான் களம், வங்கம், நாவாய். பெரிய லெவலில் 3 தான். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். கடல் பயணம் மேற்கொள்ள வந்து களம், வங்கம், நாவாய் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஓகேவா, அடுத்ததாக தெரிந்து கொள்வோம். நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பல் படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகர்கிறது. நியூசிலாந்து நாட்டில் இருக்க வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பலில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பலில் சென்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்ததாக கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் வந்து கம்மியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க.
இதனை களஞ்சை கம்மியர் வருகென கூவி. இதனை களஞ்சை கம்மியர் வருகென கூவி அப்படின்னு மணிமேகலை அடியிலேருந்து அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. களஞ்சை கம்மியர் வருகென கூவி வந்து மணிமேகலையில் இடம்பெற்ற அடிகள். பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். அடுத்ததாக கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களை தான் கப்பல் கட்ட மேக்ஸிமம் வந்து கப்பல் தண்ணீரில் தானே போகுது, மேக்ஸிமம் கிடையாது, ஃபுல்லாகவே தண்ணியில் தான் போகுது. ஸோ கப்பல் வந்து தண்ணியில் போகிறதுனால தண்ணீரில் பாதிப்படையாத மரங்களாக எடுத்து கப்பல் கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. மரத்தோட வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அதோட நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் வந்து கண்ணடை. மேலும் சுழியுள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். கப்பல்களை உருவாக்க நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின நீட்டல் அளவையோட பேர் தான் தச்சு முழம். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. பெரிய படகு எல்லாத்துலேயுமே முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. அடுத்ததான் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுந்தடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. எதனால்? சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைச்சி அதில் எண்ணெய் கலந்து கப்பலோட அடிப்பகுதியில் பூசியிருக்காங்க. இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த முறையை வந்து இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். இந்த முறையை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். ஓகேவா. இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்தினாலான ஆணிகளையே பயன்படுத்தின. இரும்பு ஆணிகள்லாம் வந்து துருப்பிடிச்சிடும் கொஞ்ச நாள் தண்ணியில் பட்டுகிட்டே இருந்ததுன்னா. ஸோ மரத்தாலான ஆணியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆணியை தான் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணிகளை தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மர ஆணிகளோட பேர் தொகுதி. அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொன்னது வாக்கர் என்னும் ஆங்கிலேயர். ஓகேவா. அடுத்து பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் தான் பாய்மர கப்பல்கள். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் அப்படின்னு பரிபாடல் கூறுது. பாய்மரக்கப்பலோட பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் அப்படின்னு பரிபாடல் சொல்லுது. ஓகேவா. அடுத்ததான் கப்பலின் உறுப்புகள். கப்பல் வந்து பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. அது என்னென்னா எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சில. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் வந்து எறா. அடிமரம் இருக்குல்ல, அது வந்து எறா. குறுக்கு மரத்தை பருமல்னு சொல்லுவாங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவிதான் சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்ததாக சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவியை கப்பல்களில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூல் குறிப்பிடுது. இந்த காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த சமுக்கு வந்து காந்த ஊசி பொருத்தப்பட்ட ஒரு திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் கருதுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். ஓகேவா. அடுத்தா கப்பலை செலுத்தும் முறை.
காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிற புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குயத்தியார் குறிப்பிடுகிறார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிற புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குயத்தியார் குறிப்பிடுகிறார். கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். கப்பல் ஓட்டும் ஆளுமைகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். ஓகேவா? அடுத்ததாக கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுறதான் கலங்கரை விளக்கம். உயரமான ஒரு கோபுரத்தோட உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். களம் அப்படின்னா கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்து சேர்ந்தனர். இச்செய்தியை களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து என்று புறநானூறு கூறுகிறது. பெரிய கப்பல்னால் துறைமுகத்துக்கு பக்கத்தில் வர முடியாது. ஸோ அதில் இருக்க பொருள்கள்லாம் சின்ன சின்ன தோணிகள் மூலமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறது புறநானூறு. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்பட்டன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்றதுக்கு தான் கப்பல் பயன்படுத்தியிருக்காங்க. அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன. இத்தகைய சீர்மிகு கப்பல் கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்று நமக்கு பெருமை அளிக்கும் செய்தியாகும். அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். கடலாமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி பயணம் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக மதிப்பீடு. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது ஓடம். ஓகேவா? தொல்காப்பியம் கடற்பயணத்தை என்னன்னு சொல்லுது? முன்னீர் வழக்கம்னு சொல்லுது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளை என்ன சொல்லுவாங்க? தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்களா? கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. ஓகேவா? அடுத்ததாக பொறுத்துக. எரானா அடிமரம். ஓகேவா? அடியில் கப்பலுக்கு அடியில் இருக்குல்ல, அதான் அடிமரம். பருமல்னா குறுக்கு மரம். மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. ஓகேவா? அடுத்ததான் ஆழ்கடலின் அடியில். நுழைய முன்படிங்க. கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது. கடலுக்கடியில் பல வகையான தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவளப்பாறைகள், எரிமலைகள் என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடக்கின்றன. மேலும் கடலுக்கடியில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன. ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றை எல்லாம் காண்போம். இது சும்மா துணைப்பாடம் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி படித்தாலே போதும். ஒரு வாட்டி படித்தாலே நமக்கு இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ துணைப்பாடத்தை தான் எப்போவுமே ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கணும். ஏன்னா முக்கியம் இல்லைன்னு விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அது உள்ளே இருக்கும். ஸோ ஒரு டைம் படித்து பார்த்தா தான் நமக்கு புரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு இயர் கொடுத்துருக்காங்க. 1886ஆம் ஆண்டு கப்பல் மாலுமிகளிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவியது. இந்த மாதிரி இயர் இருக்குது. இல்லை முக்கியமான ரெட்டில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்ததான் நம்ம நூல்வெளிக்கு போயிடலாம். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர். இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். ஜூல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். அறிவியல் கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட புதினங்களில் எழுதியிருக்கார். அதை பற்றி 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். அவர் எழுதியிருக்க இந்த ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதோட மொழிபெயர்ப்போட சுருக்கம் தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்ததான் இலக்கணம். இலக்கிய வகை சொற்கள். பூ,
வா, அறம், புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். இவற்றில் முதல் இரு சொற்கள் ஓரெழுத்தை கொண்டவை. அடுத்த இரண்டு சொற்களும் 3, 4 எழுத்துக்களை கொண்டவை. இவை அனைத்தும் பொருள் தருகின்றன. இவ்வாறு ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும். மொழி, பதம், கிளவி அப்படிங்கிறதுலாம் சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள். இலக்கண முறைப்படி சொல்லு 4 வகைப்படும். அது என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா? இதுவே இலக்கிய வகையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். அது என்னென்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இலக்கணத்தில் எந்தெந்த சொற்கள் வருது, இலக்கியத்தில் என்னென்ன சொற்கள் வருதுன்னு நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இலக்கிய வகையில் இருக்க 4 சொற்களை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இயற்சொல். கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இயற்சொற்கள் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். என்ன சொல்கிறாங்க? கடல், கப்பல், எழுதினான், படித்தான் இதெல்லாம் வந்து இந்த சொற்கள்லாம் பார்க்கும்போது இயல்பாகவே அதோட பொருள் என்னன்னு புரிஞ்சிருது நமக்கு. இந்த மாதிரி எளிமையாக வந்து பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் எல்லாமே இயற் சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற் சொல் வந்து 4 வகையில் வரும்னு சொல்கிறாங்க. அந்த 4 வகை என்னென்னா பெயர், வினை, இடை, உரி. ஓகேவா? அதில் பெயர் இயற்சொல்லுக்கு என்ன எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்கன்னா மண், பொன். இது ரெண்டுமே ஒரு பேர் தான். ஆனால் மண்ணுங்கிறது ஒரு பேர், பொண்ணுங்கிறது ஒரு பேர். ஸோ இது நமக்கு புரியுது. சொன்னோன்னே இந்த வேர்டை படித்தோடனே நமக்கு புரிஞ்சிடுது. அடுத்ததாக வினை இயற்சொல். நடந்தான், வந்தான் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்குது. செயலை குறித்தா தான் அது வினை. ஸோ இது நடந்தான், வந்தான் அதுவும் நமக்கு வந்து பொருள் விளங்குது. ஸோ இது வினை இயற்சொல். அதுக்கப்புறமா அவனை, அவனால் இது வந்து இடை இயற்சொல். அவனை, அவனால் அப்படின்னா வந்து இடையில் வந்து இருக்கிறதுனால இடை இயற்சொல். அதுக்கப்புறமா மாநகர், மாநகர் மானா உரிச்சொற்றொடர் சொல்லியிருக்கோமா? மானு முன்னாடி மாநகர்னா பெரிய நகரம். ஸோ இது வந்து உரிச்சொற்றொடர். ஸோ இது உரி இயற்சொல். ஓகேவா? அடுத்ததாக திரிசொல். வங்கூழ், அழுவம், சாற்றினான், உருப்பயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும். இவை முறையே காற்று, கடல், சொன்னான், மிகுந்த பயன் என பொருள் தரும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகும் அமையும் சொற்கள் திரிசொற்கள் எனப்படும். என்ன சொல்கிறாங்க? திரிசொல்னா வங்கூழ், அழுவம், சாற்றினான், உருப்பயன் இந்த சொற்களுக்கு எல்லாமே இது எல்லாமே இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள். இதோட மீனிங் என்னென்னா வங்கூழ்னா காற்று, அழுவம்னா கடல்னு படித்தோம், அந்த பாட்டிலே படித்தோமா? சாற்றினான்னா சொன்னான்னு அர்த்தம், உருப்பயன்னா மிகுந்த பயன் அப்படிங்கிற பொருள் தரும்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து எல்லாருமே இப்போ வந்து நம்ம அந்த 2 பாட்டில் படித்ததுனால நமக்கு தெரியுது. இதுவே தெரியாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து படித்தாதான் அது புரியும். ஸோ இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் தான் திரிசொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை பற்றி படித்தா தான் நமக்கு அது தெரியும். நார்மலாக நம்ம போய் அந்த வேர்டை படித்து பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிருக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம அது 2 பாட்டை படித்தோம், அதில் இந்த வேர்டு வந்ததுனால தான் நமக்கு தெரிஞ்சது. அதை தான் சொல்கிறாங்க. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் தான் திரிசொற்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திரிசொற்களும் அந்த மாதிரி 4 வகையில் வரும். இயற்சொல் மாதிரியே பெயர், வினை, இடை, உரி. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அழுவம், வங்கம் அப்படிங்கிறது கடலையும் காற்றையும் தான் குறிக்குது. அது வந்து ஒரு பெயர் சொல் தானே. ஸோ பெயர் திரிசொல். இயம்பினான், பயின்றாள்ங்கிறது ஒரு செயலை சொல்லுது. ஸோ இது வினை திரிசொல். அன்ன, மான இதெல்லாம் வந்து இடைச்சொல்களில் வரும். ஸோ இது இடைத்திரிச்சொல். கூர், கழி இதெல்லாம் வந்து உரி திரிசொல். அதுக்கப்புறமா திரிசொற்களை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இரு வகைப்படுத்தலாம். திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் வகைப்படுத்தலாம். அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் ஆகும். இங்கே பாருங்கள், வங்கம், அம்பி, நாவாய் இது 3மே வந்து கப்பல் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை தான் தருது. இந்த மாதிரி ஒரே பொருளை தரும் பல சொற்கள் வந்தது தான் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். ஓகேவா? அடுத்ததான் இதழ் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லு பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் அப்படிங்கிற பல பொருளை தரதுனால இது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திசைச்சொல். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணினா கிணறு, பெற்றம்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர்.
திசைச்சொல்னால் என்னென்னா பிற மொழியிலேருந்து வந்து தமிழில் வழங்கி வர்றது எல்லாமே திசைச்சொல். வடமொழியை தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் தான் திசைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் சாவி, சன்னல், பண்டிகை, ரயில்லாம் கொடுத்துட்டாங்களா. அடுத்ததான் முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டோட பிற பகுதிகள் எல்லாம் வழங்கிய கேணி அப்படின்னா கிணறு மீனிங், பெற்றம்னா பசு, இந்த சொற்களையும் திசைச்சொற்கள் அப்படின்னே வழங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வட சொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். வட சொற்களை தற்சமம், தற்பவம் என்று இருவகையாக பிரிப்பர். வட சொற்களை தற்சமம், தற்பவம் என்று இருவகையாக பிரிப்பர். கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர். என்ன சொல்கிறாங்கன்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இதெல்லாம் வந்து தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை வந்து தமிழ் சொற்கள் இல்லை. வடமொழி அப்படின்னா என்ன, சமஸ்கிருதம் தான் வடமொழி. அங்கே இருக்க மொழி சொற்கள் தான் இவையெல்லாம். இந்த மாதிரி வடமொழியிலேருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை தான் வட சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வட சொற்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. தற்சமம் ஒன்று, தற்பவம் ஒன்று. தற்சமம்னா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா கமலம், அலங்காரம் அப்படிங்கிறத வடமொழியில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து தமிழில் எழுதும்போதும் அதை அப்படியே தான் எழுதுகிறோம். ஸோ அதனால் அது தற்சமம். அதில் இருக்க மாதிரியே இதுலேயும் எழுதுகிறோமா, ஸோ சமமாக எழுதுகிறோம். ஸோ அதனால் தற்சமம்னா அதில் இருக்கிறத அப்படியே மாற்றாமல் நம்ம எழுதுறது. அடுத்ததாக லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் மாற்றி எழுதுகிறோமா தமிழ் எழுத்தில். ஸோ மாற்றி எழுதுனா அது பவம்னு வச்சுக்கோங்க. சமமாக அதில் இருக்க மாதிரி எழுதுனா தற்சமம். ஓகேவா, இலக்கணம் முடிஞ்சிடுச்சு. மதிப்பீடு போயிடலாம். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் வந்து என்ன, இயற்சொல். பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் அதோட பொருள். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல்லாகும். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். இயற்சொல் இதில் என்ன, சோறு. இது வந்து பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் மீனிங். திரிசொல்னா என்ன படித்தோம், அழுவம், கடல் அப்படிங்கிற படித்தா தான் அது தெரியும். திசை சொல்னா பெற்றம் படித்தோமா. அடுத்து வட சொல்னா ரத்தம். அதுக்கப்புறம் அறிந்து பயன்படுத்துவோம். காலம் 3 வகைப்படும். அவை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். பாஸ்ட் டென்ஸ், முன்னாடி நடந்ததை சொல்கிறது வந்து இறந்த காலம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பார்த்தான், ஆடினால், பறந்தது. நடக்கின்ற இப்போ நடந்துட்டு இருக்கிற செயலை குறிக்கிறது நிகழ்காலம். பார்க்கிறான், ஆடுகின்றான், பறக்கின்றது. ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். எடுத்துக்காட்டு காண்பான், ஆடுவாள், பறக்கும். அதுக்கப்புறமா கலைச்சொல் அறிவோம். கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ், பெருங்கடல், ஓஷன், கப்பல் தொழில்நுட்பம், மேரின் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம், மேரின் கிரியேச்சர், நீர்மூழ்கி கப்பல், சப்மேரின், துறைமுகம், ஹார்பர், புயல், ஸ்டாம், மாலுமி, செயிலர், நங்கூரம்னா ஆங்கர், கப்பல் தளம்னா ஷிப்யார்டு. ஓகேவா. இதோட நம்ம 7th டேர்ம் 2ல் இயல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நியூ புக்கில். ஓகேவா. நாளைக்கு இயல் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.